சாப்பிடு. திடீர்னு வர்றேன்னு சொன்ன, நானும் வான்னு சொல்லிட்டேன். எதுக்கு வர்றேன்னு நீயும் சொல்லல, நானும் கேட்கல. இப்பவாவது சொல்றியா? எல்லா எலெக்ஷன் தான் காரணம் சாச்சா. இங்க ஏரியா எலெக்ஷன்ல ஜெயிச்சது நான் ஆதரிச்ச கட்சி. ஆனா ஆட்சி வந்திருக்கிறத எதிர்கட்சி. புரியுதா சாச்சா? ஓ, அப்போ உன்னை சிக்க வைக்க பாடுபடுறாங்க, அப்படித்தானே? ரொம்பவே அதிகமா பாடுபடுறாங்க. எங்களோட நெட்வொர்க்கை உடைக்கணும்னு பாக்குறாங்க சாச்சா. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா பார்த்து ஏரியா போலீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க சாச்சா. என்னப்பா சொல்ற? எதிர்கட்சின்னு ஆட்சிக்கு வந்தா நடக்க தானே செய்யும். மனுஷனை எதிர்த்து நிக்கலாம் சாச்சா. ஆனா துப்பாக்கி குண்டை எதிர்த்து நிக்கிறது முட்டாள்தனம். அதான் கொஞ்ச நாள் வெளியே இருக்கலான்னு வந்தேன். சாச்சா, உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? ஏய், என்ன நீ இப்படி கேட்குற? எனக்கு என்ன தொந்தரவு? நீ யாரு? என் அண்ணனோட பையன். சொல்ல போனா என் வீட்டோட ஆம்பளை வாரிசே நீதான். உன்னை பார்க்க பார்க்க அப்படியே என் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நாள் என்ன, நிரந்தரமா நீ இங்கேயே தங்கலாம். ஆமாப்பா, உசுறு முக்கியம் இல்ல. எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ மும்பை போனா போதும். உனக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்க இருக்கு. நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு. சுக்ரியா சித்தி. எனக்கும் இந்த மாதிரி ஹாயர் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கையால சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாச்சா, உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது மும்பை மாதிரியெல்லாம் இல்லப்பா, காஞ்சிபுரம். சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அமைதியான ஊரு. பிரச்சனை வராம இருக்க நானும் ஒரு காரணம். அதனாலதான் மக்கள் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அதை காப்பாத்திட்டாலே போதும். மரியாதையால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பயம் இருந்தாதான் நாம கிங்கா இருக்க முடியும். அதான் நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிற விடுங்க சாச்சா. சாச்சா, குளிக்கணும். பாத்ரூம் எங்க இருக்கு? உனக்கு தனி ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கு, நீ அங்க போய் குளிச்சிரு. ஏய், கூட்டு போ. சரிங்க. என்னங்க இவன் என்னென்னமோ பேசுறான். என்கவுண்டர் அது இதுன்னு சொல்றான். இவனை தேடி மும்பை போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா என்னங்க செய்யறது? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து அப்படியெல்லாம் சாதாரணமா எதுவும் பண்ணிட முடியாது. நீ பயப்படாத. பவானி பாத்தியா? அந்த சிரிப்பு, அந்த நட, அத்தனையும் எங்க அண்ணனை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. என்ன நமக்கு பிறக்கல, ஆனா நான் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற ஒரே ஆம்பளை வாரிசு இவன் தான். நாம தான் இவனை நல்லபடியா பார்த்துக்கணும். போ, அவனுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடு. அபி, நீ ஹோட்டல்ல சரியாவே சாப்பிடலன்னு சக்தி சொன்னா, இந்த ஜூஸியாவது குடி. வேண்டாமா, வேணும்னா நானே கேட்க போறேன். இதுல என்ன இருக்கு? சரி பரவாயில்ல, அப்புறமா குடிச்சிரு. என்னம்மா? எப்ப பாரு ஃபோன் கால் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங்னு உட்காந்துடுற. இப்பதான் நீ ஃப்ரீயா இருக்க, அதான் உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு. அதுவும் உன்னோட கல்யாணத்தை பத்தி தான்மா. பத்தியா, நான் சொன்ன உடனே உன் மூஞ்சி சட்டுன்னு வாடி போச்சு. ஏன் அபி? அந்த பையனும் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான். இப்ப வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்க போறான்.
இத்தனை நாள் நானும் ஒரு நம்பிக்கையில நீ மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுமா. இன்னுமா நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க? சக்தி கூட நீ வெளியில போறத பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. 2 பேருக்கும் பொருத்தம் நான் பொருத்தம் அவ்வளோ பொருத்தம். அவன் கூட நீ சந்தோஷமா சிரிச்சு பேசினதா அவன் சொன்னான். அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்னமா வேணும்? பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னமா செய்ய சொல்ற? இப்படி நீ தனிமரமா நிக்கிறத பார்த்து மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்க சொல்றியா? அந்த வெற்றி தான் உன் வாழ்க்கையோட முடிவுன்னு எதுவுமே இல்லம்மா. இன்னும் நீ வாழவே ஆரம்பிக்கல. இதுக்கு மேல உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற? வேணாண்டா அபி. வெற்றி உனக்கு தாலி கட்டிட்டான். நல்லவனோ கெட்டவனோ அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான். அதனாலதான் நான் இத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்போ உன்னை பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிட்டான்ல. உன்னை விட்டுட்டு அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுக்கு மேல எந்த நம்பிக்கையில அவன் நான் நம்புற? நீ சாதாரண பொண்ணே இல்ல அபி. அறிவான பொண்ணு. நல்லா படிச்சிருக்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு ரொம்பவே அதிகம். இப்படிப்பட்ட பொண்ணு தன்னை மதிக்காதவனை நினைச்சு தாலியோடு இருக்கிறது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை வெற்றியே மனசு மாதிரி உன்னை வந்து கூட்டிட்டு போனாலும் அவனால உன்னை வசதியா வச்சு வாழ வைக்க முடியுமா? ஆனா சக்தி அப்படி இல்லம்மா. கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கூடா. அப்பதான் எங்க பொண்ணு நல்ல இடத்துல கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கையில நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். வா பவானி. இதான் நம்ம ஒர்க் ஷாப். வா, உள்ள பசங்க இருக்காங்க. ஆரம்பத்தில் சித்தப்பா ரொம்ப கஷ்டப்பட்டான்டா. அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அமைஞ்சு இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பேர் சொல்கிற அளவுக்கு படிப்படியாக தொழில் அரசியல்னு கொஞ்சம் மேலே வந்திருக்கேன்டா. அதோ பசங்க வராங்க பாரு. டோர் லாக்கை கொஞ்சம் மாற்றுங்க. அண்ணே, வாங்கண்ணே. வணக்கண்ணே. பவானி, இதுதான் வெற்றி. வர்ற வழியில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தல, அது இவன் தான். கிட்டத்தட்ட என்னோட தளபதி, என்னோட ரைட் ஹேண்ட், என்னோட உசுறு, எனக்கு எல்லாமே இவன் தான். டே வெற்றி, இவன் தான்டா என் அண்ணன். அவன் பேர் பவானி. மும்பை தாராவியில பெரிய ஆளு. வணக்கம் ஐயா. ஓ வணக்கம். சாச்சா, என்னால நம்பவே முடியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 7 அடி உயரம், அமிதாப் பச்சன் மாதிரி படாவா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா சோட்டா ஹே. சோட்டு, சாச்சா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். கமான் சோட்டு. டேய் மவனே, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அங்கதான் ஏமாந்து போவீங்க. இவன் ஒரு ஆள் போதும், ஒரு படையவே எதிர்த்து அப்படியே கன் மாதிரி நிப்பான். बहुत खुशी होगी चाचा. வெற்றி சோட்டு, நீ சாச்சாவுக்கு பையன் மாதிரி சொன்னாரு. அப்ப எனக்கு சோட்டா பாய் தானே. உன்னை மீட் பண்ணதுல बहुत खुश हो गया. சாச்சா, எனக்கு ஒரு ஆசை. என்ன?
மும்பைல நானும் கிட்டத்தட்ட இதே வேலை தான் பார்க்குறேன். ஆனா இந்த சோட்டுவோட பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு சோட்டுவோட சேர்ந்து நான் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போறேன். அப்படின்னா இந்த மாதிரி கையை வச்சு மடக்கி பலத்தை காட்டணும். பையா எதுக்கு பையா அதெல்லாம் வேணாம் விடுங்க. சும்மா ஒரு ஜாலிக்கு. சலோ கேளுங்க. டேய் மவனே, என்னடா இதெல்லாம்? மந்திரத்தில் இதெல்லாம் தேவையா? சச்சா, சோட்டு சரி சொல்லியாச்சு. சல் சோட்டு. One, two, three. சச்சா, சூப்பர் பையா சூப்பர். பாத்தீங்களா? ஆ சரி, வாங்க போலாம். மாமாவனே, வெற்றி கேம்ல விட்டு குத்தது பச்சையா தெரியுது. எதுக்காக அப்படி பண்ண? விடு சித்தப்பு. அவர் யாரு? கெஸ்ட். நம்ம அண்ணனோட அண்ணன் பையன். அந்த பையன் இங்க வந்து தோத்தா அவனுக்கு மட்டும் அசிங்கம், அண்ணனுக்கும் தானே அசிங்கம். ஐயா ஏய் வாங்க, இதுக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிட்டு போ. அப்புறண்ணே इधर में जीत गया. நீ மும்பை வந்துரு. அங்க உனக்கு எனக்கு போட்டி வைக்கலாம். கண்டிப்பா பையா, அதுக்கு என்ன, தாராளமா விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாச்சி கடையில டீ சூப்பரா இருக்கும், சாப்பிடுவோமா? எனக்கு ஒரு மசாலா சாயா. மசாலா சாய் அண்ணா உங்களுக்கு? நம்ம எல்லாத்துக்கும் டீ, பையாக்கு மட்டும் மசாலா சாய். போய் வாங்கிட்டு வந்துரு. பையா, பெரிய தாதான்னு சொன்ன காலில கொலுசு போக்குங்க. டேய் ஏய் பாகல், அது கொலுசு இல்ல, கருட ரக்ஷா. எனக்கு ரொம்ப நாள் கால் வலி இருந்துச்சு. அதான் எங்க புரோகித் கிட்ட சொல்லி மந்திரிச்சு வாங்கி கட்டியிருக்க. அது யாரு ரோஹித்? அக்கா பையனா பையா? அது ரோஹித் இல்ல, புரோஹித். ஓஹோ, நம்ம ஊர் பூசாரி மாதிரி அது அவங்க ஊர் பூசாரி. அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, நீ அந்த மாதிரி ஆளா? சரி சரி, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. பவானி, அது இவன் காலில் அடிபட்டு இருக்கு. இவனுக்கு மந்திரிச்சு கயிறு வாங்கி கூட. அண்ணே, நமக்கு மந்திரத்து மேலலாம் நம்பிக்கை கிடையாது, மருத்துவத்து மேலதான் நம்பிக்கை. விடுங்கண்ணே. சரிடா. பெரியமா, வடக்கண்ணே வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பெரியமா. வேலையா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசுறதை தவிர எனக்கு வேற என்னடா முக்கியமான வேலை இருக்க போகுது? முன்னெல்லாம் வீட்டுல இருந்தா என் பக்கத்திலேயே தான் இருப்ப. இப்ப உன் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற. நீ பக்கத்துல வந்து பேசினா எனக்கு என்ன கசக்கவா போகுது? வா உட்காரு. பெரியமா, உனக்கு காஃபி ஏதாச்சும் கொண்டு வரவா? வேணா பெரியமா, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? இது உன்னோட இடம். நீ எத்தனை மணி நேரம் வேணாலும் படுத்துக்கோ. வா வா. என்ன சபி, ஏன் அழற?
யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பெரியம்மா. அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இது வெறும் ஒரு கயிறா தெரியுது. ஆனா இது என் கண்ணுக்கு என் புருஷனை தான் தெரியுது. இது பாரு, யார் என்ன சொன்னா என்ன, பெரியம்மா நான் இருக்கேன்ல, ஏன் செல்ல எதுக்காக அழணும்? இல்ல பெரியம்மா, எல்லாரும் ஒன்னா நின்னு என்ன எல்லாரும் புண்படுத்தும் போது நான் யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. தாலியை கழட்டிடலாம், என் மனசுல இருக்கிறவனை எப்படி பெரியம்மா வீசி எறிய முடியும்? இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கியாடா? மறந்தா தானே பெரியம்மா நினைக்கிறதுக்கு. சொல்ல போனா இப்போதான் அவனை உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிஜமாவே அவனை எனக்கு பிடிச்சிருக்கு பெரியம்மா. அவன் இல்லாம வேற ஒருத்தரோட வாழறத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நான் என்ன பெரியம்மா செய்யறது? எனக்கே குழப்பமா தாண்டா இருக்கு. இந்த தாலியை என் கழுத்துல போட்டதுக்கு அவனை பழி வாங்கணும் தான் நான் முதல்ல தேடி போனேன். ஆனா இப்போ அவன் என் மனசுலயே இடம் பிடிச்சிட்டான். இனிமேலும் என்னால தூக்கி எறிய முடியாது பெரியம்மா. இனிமே வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன் தான் என் புருஷன். ஆளாளுக்கு என்கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இவனை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே புரியாம தவிக்கிறேன். அம்மா கூட இப்போ அவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுது பெரியம்மா. எனக்கு ஆறுதலா இருக்கிறது உங்க மடி மட்டும்தான் பெரியம்மா. அதான் உங்களை தேடி வந்த. இத பாரு, உன்னை யார் கைவிட்டாலும் இந்த பெரியம்மா கைவிட மாட்டேன். அவன்தான் உன் புருஷன், நீ முடிவு பண்ணிட்டல. அந்த முடிவை நீ மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதே உறுதியோட இரு. இதுக்கு மேல யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்களால முடியுமா பெரியம்மா? முடியுமோ முடியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட முடிவை மாத்த யாராவது முயற்சி பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ தைரியமா இருடா. தேங்க்ஸ் பெரியம்மா. பரவாயில்லடா. அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தூங்கு. எல்லாத்துக்கும் இந்த பெரியம்மா இருக்கேன், கவலைப்படாத, சரியா? சித்தப்பு சொல்லுப்பா. கணேசன வண்டி ஏன் ரொம்ப நாளா நிக்குது? அது இன்ஜின் போயிடுச்சுப்பா. டேய், யாரு சித்தப்பு? யாரு இவனுங்க இங்க வந்து கடையை போட்டிருக்கானுங்க? எனக்கு தெரியலப்பா. பாரு யாருன்னு. தம்பி, யார் நீங்க? ஆமா, என்ன பண்றீங்க? ராஜா, யாருமா நீ? சார், நான் ராஜா, வெட்டிங் போட்டோகிராஃபர். ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் போட்டோல எக்ஸ்பர்ட். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு போட்டோ எடுக்கணும்னா சொல்லுங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு, கான்டாக்ட் பண்ணுங்க. ஏப்பா, ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபரா? கொஞ்சம் ஸ்டைல்ல கான்டாக்ட் பண்ணிடு. ஏய் அண்ணே, பொழிச்சு 4 போடு போட்டேன்னு வையேன், காக்கா குஞ்சு மாதிரி கத்திக்கிட்டு ஓடிடுவேன். இந்த நக்கல் நையாண்டில இங்கே வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன இலவிட இதெல்லாம்? பூங்காவை நான் அனுப்பி வச்சாருன்னு. உங்க போட்டோ வேணுமா? அதுக்காக தான். ஏண்டா, போட்டோ வேணும்னா கேட்டு தொலை வேண்டியதானே? வந்துட்டானுங்க. இரு, இந்தா. ஏண்ணே வேலைக்கு போற மாதிரி போட்டோ கொடுக்குறீங்க? இது போஸ்ட்ல போடுறதுக்குண்ணே. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்த மாதிரி வேணும். என்னது பொண்ணு மாப்பிள்ளையா? யோ, என்னையா சொல்ற? பொண்ணு யாரியா? வந்துட்டல. மேக்கப் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாம்சு. எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு மேடம். மாம்சு, கைய விடு. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. அண்ணா, கையை போடுண்ணே. சாவடிச்சிருவான்டா உன்னை. அண்ணா, பூங்காவன அண்ணன் தானே சொன்னாரு, சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாரு. கை போடுங்க. ஆமா மாமா, ஏய், அவர்தான் வர சொன்னாரு. என்ன விளையாண்டு இருக்கீங்களா எல்லாரும்? அண்ணனா அது போட்டோ ஏதாவது சொல்லிட்டு லைனுக்கு வராங்களா? என்னன்னு இது? எவனோ ஒருத்தன் போட்டோகிராஃபர்னு வந்து. டேய், எல்லாம் ஏன் ஏற்படுதாண்டா. கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஏன் சார்பில் நான் உங்க 2 பேருக்கும்
ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா. போஸ்டுக்கு தான் இதெல்லாம். ஒழுங்கு மரியாதையா போட்டோகிராஃபர் சொல்ற மாதிரி போஸ்ட் கொடு. அண்ணே ராதா வேற இங்க வந்து உயிரை வாங்கிட்டு. ஓ, ராதா வந்திருக்கா? சரி சரி, சட்டுப்படும் போட்டோ எடுத்து அனுப்பு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அண்ணே அண்ணே. என்ன மாம்சு, உங்க பூங்கமன் அண்ணன் தானே கால் பண்ணாரு? போட்டோ ஒழுங்கா போஸ்ட் கொடுக்கும்ல. பக்கத்துல நிக்க பயமா இருக்கா என்ன? யாருக்கு? எங்க அண்ணனுக்கு பயமா? இப்ப எப்படி நிப்பாருன்னு மட்டும் பாரு. மாம்ஸ் நீ வா. மேடம் கொஞ்சம் பின்னாடி போங்க மேடம். பின்னாடி போங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சார் ரெடி சார்? சார் கொஞ்சம் சிரிங்க சார்.